ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது ஒரு நியூ தமிழ் மூவி தான், லப்பர் பந்து. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சுவாசிகா அண்ட் சஞ்சனாலாம் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹரிஷ் கல்யாண், இவர் பேர் இந்த படத்தில் அன்பை பொறுத்தளவுக்கு தலை தோனியோட பயங்கரமான ஃபேனு. ஆனால் வந்து ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆல்ரவுண்டராக இருக்கிறாப்ல. ஸோ பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார் அண்ட் பவுலிங்கும் நல்லா பண்ணுவாப்ல. ஆனால் நிரந்தரமாக விளையாடுறதுக்கு ஒரு டீம் கிடையாது. எந்த டீம்லேயும் இவரை சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்டேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க நம்ம சஞ்சனாவை. அவங்க பேர் இந்த படத்தில் துர்காவோட அப்பாவாக வராரு நம்ம அட்டகத்தி தினேஷ். ஆரம்பத்தில் வந்து இவரோட அப்பா அப்படிங்கிறது நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் இவங்களோட காதல் ஒரு கட்டத்தில் போய்கிட்டு இருக்க. ஸோ இந்த சைடில் நம்ம தினேஷை பொறுத்தளவுக்கு ரப்பர் பந்து 15 ரூபா வித்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேட்ஸ்மேனாக இருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுட்டு தான் இருக்காரு. அதுலயுமே நம்ம தினேஷ் கிரிக்கெட் விளையாட வந்துட்டாரு, ஆன் ஸ்கிரீன்ல பேட்டிங்ல நிக்காரு அப்படின்னா ஒவ்வொரு பவுலருக்கும் இவருக்கு எப்படி விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன். அதுலயும் இவர் வந்து விஜயகாந்த் ஃபேனா. ஸோ விஜயகாந்த்ல ஒரு பர்டிகுலரான ஒரு பாட்டு இல்லை ஏதாவது ஒரு பாட்டு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜியோட கூடுதலாக 6-4ன்னு விளாசுவாப்ல. இப்படிப்பட்ட தினேஷுக்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அன்னைக்கு நான் சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கல. அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி யாருமே கண்டுக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எதிர விளையாட அதுக்கப்புறம் நடக்கும்போது ஒரு பெரிய ரைவல்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதலிச்சிருக்க பொண்ணோட அப்பா அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வரப்போ இந்த காதல் கை கூடிச்சா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ட்ராமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கிரிக்கெட்டை மையமாக வச்சு ரீசெண்டாக நிறைய படங்கள் பார்த்துட்டோம். நம்ம ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், லால் சலாம்னு சொல்லி இந்த ரெண்டு படங்களுமே கிரிக்கெட்டை மையமாக வச்சு இருக்கப்பட்ட படம் தான். ஸோ அந்த வகையில் இவங்க என்ன புதுசாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ஸ்டோரியில் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் டெவலப்பிங் இந்த படத்தோட ஒரு தனி ஆர்க்கை டெவலப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கதாபாத்திரங்களை மையமாக வச்சு மட்டுமே எடுக்க முடியாது. ஏன்னா சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பேசினா மட்டும்தான் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக தெரியும். அந்த வகையில் ப்ரீவியஸாக வந்த ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், லால் சலமாக இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ரைட்டிங் அங்கே இருக்காது. ஸோ 2 ஹீரோக்கு மட்டும்தான் ரைட்டிங் அங்கே இருந்துச்சு. ஆனால் இந்த சைடில் வந்து எல்லாருக்குமே ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சைடில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமாக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரியான சில கதாபாத்திரங்கள் வந்துட்டு போனாலும் அவங்களுக்கும் ஒரு தனி ஆர்க்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ். இதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸ் 2 டிஃப்ரெண்ட் லவ் போர்ஷன்ஸ் வரும். ஒன்று தினேஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண். 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு லவ் போர்ஷன்ஸ் தான். அதில் வந்து தினேஷோட லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ரைட்டிங்கும் சரி, ஆன் ஸ்க்ரீனில் அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த சைடில் நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கும் சஞ்சனாக்கும் இருக்கக்கூடிய லவ் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லை அப்படின்னாலும் அவங்களோட ஆன் ஸ்க்ரீனில் அந்த பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேரும் புதுசாக நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக அங்கே கொடுக்குது. இதன் பிறகு காளி வெங்கட், பாலசரவணன் சொல்லி மற்ற கதாபாத்திரங்களுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக டீசன்ட் வாட்சபிள்லேருந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாக மாறுது கிளைமேக்ஸ்லாம் வரும்போது. ஏன்னா கிளைமேக்ஸு சூப்பரான ரைட்டிங்கை ஃபீல் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஓவராலாக எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பெருசாக போரிங் ஆகலை. அது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானியில் எடுத்துக்கிட்ட ஜானியாக நல்லாவே ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, பிஜிஎம்ஸு எல்லாமே ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து ஹை பாயிண்டோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிஜிஎம்ஸு ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 3.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.